திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் நேற்று பதுங்கிய சிறுத்தை அதிகாலை 2:30 மணி அளவில் பிடிபட்டது. நகர் பகுதிக்கு சிறுத்தை எங்கிருந்து வந்தது என நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். வெங்கடேசன், குறிப்பிட்ட இந்த பள்ளி நகரினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கிற வேளையில இந்த சிறுத்தை அதுவும் பகல் நேரத்துல எப்படி இந்த இடத்திற்கு வந்தது அப்படிங்கறது குறித்து என்ன தகவல்கள் இருக்கு? ஜெனிஃபர், அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது அதாவது இந்த பகுதி முழுவதுமே நகர பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் திருப்பத்தூர் பகுதியில் தான் இந்த சிறுத்தை நேற்று ஒரு பிற்பகல் ஒரு 3:30 மணி அளவில் இந்த சிறுத்தையானது முதலில் தற்பொழுது நம்ம நின்றிருக்கக்கூடிய பகுதியான இந்த பகுதியில் தான் இந்த சிறுத்தை நடமாட்டத்தை கண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த சிறுத்தையை பார்த்து அதன் பிறகாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் பார்க்கும் பொழுது அந்த வனத்துறை தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் அந்த சிறுத்தை அருகில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் அந்த சிறுத்தை சென்று இருக்கிறது. அந்த சென்ற நேரத்தில் தான் இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பள்ளி வளாகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கோபால் என்பவர் இந்த பகுதியில் அந்த சிறுத்தை தாக்கி அவர் படுகாயமடைந்து அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தினார். மேலும் இந்த பகுதியில் சிறுத்தை எப்படி வந்தது, அதே வேளையில் பார்க்கும் பொழுது இந்த சிறுத்தை அருகில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய தமிழக ஆந்திரா பகுதியில் இந்த சிறுத்தை நடமாட்டம் ஏற்கனவே இருந்துள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அச்சம் தெரிவிச்சிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இந்த சிறுத்தை இந்த நகர பகுதிக்கு எப்படி வந்தது என்பதை எல்லாம் புரியாத புதிராக இருந்தாலும் கூட இந்த நகர பகுதிக்கு நேற்று இந்த சிறுத்தை வந்ததிலிருந்தே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தை அடைந்து இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அதுக்கு பிறகாக அந்த சிறுத்தை அருகில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் அந்த சிறுத்தை இந்த கார் செட்டினுடைய பகுதியில தான் அந்த சிறுத்தை தஞ்சம் அடைந்தது. அந்த கார் செட்டில் கார் பார்க்கிங் செய்வதற்காக ஒரு 5 நபர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த காருக்குள் சிறுத்தை பார்த்து அச்சமடைந்து உடனடியாக அந்த காரில் உள்ள தஞ்சம் அடைந்தார்கள். அவர்களை சுமார் ஒரு 7 மணி நேரமாக பிறகு அவர்களை வனத்துறையினர் மீட்டனார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சமடைந்தாலும் கூட அதே போன்று வாணியம்பாடியில் சிறுத்தை நடமாட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்குகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு மற்றும் ஆகிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில நகரப்பகுதிகளில் வனவிலங்குகள் தற்பொழுது வரக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருக்கிறாங்க. மேலும் இங்க பகுதியில் முதல் முறையாக இந்த சிறுத்தையை பார்த்த ஒரு பெண்மணி நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடமே இது சிறுத்தை எப்ப பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க என்பதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க சிறுத்தை நீங்க தான் முதல்ல பாத்தீங்க. இந்த சிறுத்தை நீங்க பாக்கும்போது எப்படி இருந்தீங்க, மனநிலை எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரு 3 o'clock ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாரு, இங்க இந்த பக்கம் சிறுத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நம்பல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ எதுவுமே தெரியல. செகண்ட் டைம் பாக்கும்போது இந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது. அந்த கீழே ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது மேல நின்னுட்டு இருந்தது. பார்த்தோன்னே பயந்துட்டோம் ரொம்ப. என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ஹைட் ஜம்ப் பண்ணணும்னு சொல்றதுனால ஹைட் ஜம்ப் ஆகி வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு லாக் பண்ணிட்டு நான் ரூம்குள்ள போயிட்டேன். அப்புறம் 2-3 டைம்ஸ் கிட்ட நாங்க கத்துனோம் இந்த பக்கம் அங்கிள் அப்படி சொல்லிட்டு கீழே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவரே வந்தோடனையும் அவங்க கீழே இருக்க வீடு எல்லாம் சேர்ந்து மேல வந்தோடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 1/2 hour கிட்ட பார்க்கும்போது கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க போய் அது படுத்திருந்ததா பார்த்து அங்க இருந்துதான் ஜம்ப் ஆகி இங்க ஃபர்ஸ்ட் போய் இங்க சவுண்ட் போட்டனால OLSல இருந்து ஜம்ப் ஆகி போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், சரி அங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே நின்று பேசிட்டு இருக்கும்போது திருப்பி எங்க காம்பவுண்ட் கிட்டே அது நின்றுட்டு இருந்ததுனால ரொம்பவே பயமா இருந்தது எங்களுக்கு. என்ன பண்றது தெரியாம திருப்பியும் நாங்க டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டோம் சார். அதே போல தொடர்ச்சியாக இந்த பகுதியை சேர்ந்த மேலும் ஒரு பெண்மணி இங்கு இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் இந்த பகுதி முழுவதுமாக நேற்றிலிருந்தே ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலை அனைத்து மக்களுமே வீட்டிற்குள் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடமே கேட்டுக்கலாம். இந்த பகுதியில சிறுத்தை வந்தது இல்ல நேற்று, அது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதனால நீங்க எவ்வளவு அச்சமடைந்தீங்க? ரொம்ப பதட்டமா இருந்ததுங்க சார். நாங்க வசிக்கிறோம் இங்க கீழே. புலி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வியோவா இருக்காங்க, சிறுத்தை வியோவா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 2 நாளா வீட்டுல வெளியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோங்க சார். போயிட்டதுக்கு அப்புறமா போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி சிறுத்தை உங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு நம்ப முடியல, சிறுத்தையா இல்ல பூனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா உண்மையே சிறுத்தை தான். உடனே எங்க வீட்டுல
ரெவென்யூக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். அதுக்கு எங்களுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ரெவென்யூ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியலைங்க சார். நாங்கள் ஆப்போசிட்டில் தான் இருந்தோம். நாங்கள் அவங்க வந்து சிறுத்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து நிற்கிறோம். இங்கே நின்றுட்டு இருந்தது, எங்கள் வீட்டுக்கு கீழே நின்றுட்டு இருந்தது புலி, சிறுத்தை நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்து எங்கள் பாப்பா முன்ன வந்துட்டாங்க. இவங்க மேலே இருந்து நீங்கள் போயிடுங்க, சிறுத்தை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஓடிட்டோம். எங்களுக்கு அந்த மனநிலேருந்து இன்னும் எங்களால் மீள முடியல. ஆனால் சாருங்க, ரெவன்யூ சார், போலீஸ் சார் எல்லாமே வந்து இல்லை, இங்கே சிறுத்தை இல்லை, நீங்கள் உள்ளே போயிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை சேவ் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ளே. அவங்களுக்கு வந்து அப்புறமா நைட்டு 2-2:15 வரைக்குமே இருந்தாங்க சார். எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி அவங்கள அந்த சிறுத்தையை வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ தான் எங்கள் மனநிலையே கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் நல்ல ரெவன்யூ சாரும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் சார் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சார். தேங்க்யூ. மேலும் வந்து ஜெனிஃபர், இந்த பகுதியில தான் வந்து இந்த சிறுத்தையானது பிடிபட்டு தற்பொழுது வந்து வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய அடர்ந்த பகுதியான மாதகலப்பா என்ற வனப்பகுதியில தான் வந்து அந்த சிறுத்தையை வந்து கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஏற்கனவே வாணியம்பாடி பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு சூழ்நிலையில அருகிலே வந்து இந்த சிறுத்தையை கொண்டு போயிட்டு வனத்துறையினர் விட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனிஃபர், தொடர்ந்து 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை பிடிபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. விவரங்களை அங்கிருந்து பதிவு செய்ததற்கு நன்றி ஐயாசாமி.